ஹார்ன் அடிப்பாங்க, பயந்துருவாங்க. செகண்ட் சரியா? என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஒன்றில் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. ஆனால் டே 2ல ஒன்று பண்ண போகிறோம். என்னன்னா சலீமுக்கு வந்து முக்கியமான ஒன்று. சலீமுக்கு வந்து தாய் மசாஜ் பண்ண போகிறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி சொல்லி ஃபாலோவர்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. உண்மையை சொல்லணும். சலீம் வந்து இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சலீம் இன்னைக்கு எங்கே போகலாம்? சலீம் எங்கெங்கே இப்போ? சலீம் வந்து எங்கே இருக்காரு? ப்ரோ அவர் அங்கே வர்றாரு. அவர் தெரியாமல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸுங்கிறது அவரை பார்த்துட்டு வந்து அப்படியே ஆச்சரியம். எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெரி மஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மஸ்ட்டு சுட்டு, அப்புறம் உட்டு, அப்புறம் லைட்டு. இதுதான் நமக்கு சுருக்குன்னு ஏறுறது. நம்ம ஒரு இதில் போகிறப்ப இடையில வந்துடுறது. பரவாயில்ல. சின்ன பையன் பேக தூக்கிட்டு வர வெயிட்டாக இருக்குது. வெயிட்டாக இருக்கு. ப்ரோ சலீம் ப்ரோ எனக்கு வந்துட்டேன். ப்ரோ நான் வந்துட்டேன். என்ன பேசிட்டு இருந்தீங்க ப்ரோ? உங்களுக்கு சொன்ன அதை சர்ப்ரைஸ் கிட்ட சொல்ல மாட்டோம் ப்ரோ. இப்படி இடிச்சுட்டே இருந்தீங்கன்னா 2 பேரும் முடிஞ்சு தெரியாது. கொஞ்ச நேரம் தள்ளி வாங்க. ஆமாங்க ப்ரோ. என்ன சர்ப்ரைஸ் சார் பண்ணீங்க? நடந்து நான் கால்லாம் வலிக்குது ப்ரோ. ப்ரோ சட்டை பேண்ட் வாட்ச் எல்லாம் ஓகே, ஆனா பேச்சு மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டைலிஷா இல்ல. ஓகே கேரி ஆன் ப்ரோ. நீங்க நத்திங் இஸ் ஹேப்பனிங் இஸ் நத்திங். எப்படி வரைக்கும் போறீங்க? நீங்க டெஃபினெட்லி மஸ்ட். இந்த மஸ்ட் ஷுட் வி இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் மட்டும் உங்களுக்கு தெரியும். இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரோ கேர்ள்ஸ்லாம் வராங்க. கொஞ்சம் டீசெண்டாக நடந்துங்க. கொஞ்சம் டீசெண்டாக வாங்க தயவு செஞ்சு. ப்ரோ கண்ணு கட்டின தூரம் வரை கேர்ள்ஸ் காணும், பாய்ஸ் ப்ரோ கேஷுவல் இருக்காங்க. ப்ரோ நீங்க இவரு பாருங்க திருடி போற மாதிரி. ப்ரோ அப்படி பார்த்தீங்கன்னா சப்புனா ப்ரோ. நான் ஏன் தெரியுமா இப்படி கண்ணாடி, நான் இப்படி ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடும்போது ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, எங்கள் மேக்ஸ் டீச்சர் கண்ணாடி போட்டு இப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி நானும் பார்க்குறேன். நமக்கு இப்போ ஒரு சின்ன பையெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம கண்ணாடி என்ன ஆட்ராக்க வச்சுருக்கோம், அப்படி எடுத்து இப்படி போட்டு. ப்ரோ கோகுல் ப்ரோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஆர்டர் வந்து கிஞ்சி நல்லா பேகெலாம் ஏன் வச்சுருக்கோம். அவங்க பர்கர்லாம் போட்டு நீங்கள் அதை ஆர்டர் பண்ணீங்கன்னு நினச்சேன். டீ இஞ்சி முடிச்சு அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். அவர் ஷாம் ப்ரோ அவர் கூலிங் கிளாஸ் யாரும் தெரிஞ்சு கையில் கிளாஸ் கையில் எடுத்துக்கலாம். நான் எதுவும் வேறுபடுத்தணும் யாரையும் நம்ப முடியாது. அப்போ இது பரிபவம் தெரியாது. ஓட்கா வந்து ப்ரோ இன்றைக்கும் நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க. அது அரசல் சொல் அதுதான் நம்ம அழகாக. நான் கூட இந்த பர்கர்லாம் போட்டுருக்கோம், பர்கர் மேகி அப்படி ஆர்டர் பண்ண பார்த்தா கடைசியில் இஞ்சி டீ ஆர்டர் பண்ணிக்கலாம். சளி பிடிச்சி சொல்லாது சென்னை வந்து டீ குடிக்கிற நிலைமைக்கு வந்துருக்காங்க. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ஜூஸு. எத்தனை ஜூஸு அதெல்லாம் வாய் இங்கே வரைக்கும் வந்து எத்தனை ஜூஸு. சும்மா சாப்பிட போகலாமா? ஜூஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? ஜூஸ் என்ன எங்கேயாவது அடுத்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோமா? என்ன ஜூஸ்? வாய் வந்து இங்கே வரைக்கும் வருது. கொஞ்சம் தள்ளி விட்டு. ஓகே ப்ரோ, இனிமேல் நான் ஜூஸை பற்றி பேச மாட்டேன். ஓகே ஜூஸ். ஏன் கோகுல் ப்ரோ ஓ நீங்கள் நேற்றுலேருந்து நிறைய கப்புள்ஸை பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும், ரொம்ப பொறாமையாக இருக்குது. போராமையா இருக்கா? போறாமை இல்லை ப்ரோ, பொறாமை. பொறாமை நேற்று பீச்சில் நிறைய கப்புள்ஸு எல்லாம் ஒவ்வொரு செடிக்கிட்ட நின்று நம்மளுக்கு வந்து லவ் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இல்லைங்க. நான் ஓப்பனாக லவ் பண்ணணும் ஆசை இல்லை. இருந்தாலும் அவங்க இருக்கப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு என்னமோ ஆகுது உள்ள, அப்படியே கிளி ஆளை குத்தி குடையுது லைட்டாக. கூட ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமே. காலேஜ் போகிறாங்களோ இல்லையோ பார்க் வந்துடுறாங்க. நேற்று போகிற மால்னு ஒரு மாலுக்கு போனோங்க. மேலே பார்க்குறோம் ஒருத்தர் 4 பேர் பார்க்குறோம். அதெல்லாம் சொல்லவே கூடாது. இருந்தாலும் வீடியோ கேண்டி சொல்ல உள்ளே இருந்து சொல்கிறேன். உள்ளே இருந்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு மனசு கஷ்டம் ரொம்ப. கோகுல் நான் இந்த அளவுக்கு வெக்ஸாக இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா சென்னை கூட்டம் தான் ஆயிடுச்சு. சென்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரோ நான் கேஷுவலாக தான் ப்ரோ இருக்கேன். கண்ணு கலங்குதே ப்ரோ. நான் காட்டுக்குள்ளே தான் கதைன்னு பேசிக்கிது. இப்போ வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கேன். கேர்ள்ஸ் வராங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்குங்க. மெச்சூரிட்டி எப்படி இவர மாதிரிங்களா? அவரை மெச்சூரிட்டி காமிக்கிறேன் இருங்க. வெஜிட் வைக்க போகிறாருங்க. பாருங்க அவரை மெச்சூரிட்டியாக இருக்காரு பாருங்க. அந்த நம்ம ஏரியாவில் இந்திக்காரங்க பெட்ஷீட் வித்துட்டு வராங்க தெரியுமா, அதே மாதிரி. ப்ரோ பெட்ஷீட் என்ன விலை? பெட்ஷீட்டா ப்ரோ கேஷுவலாக இருங்க. பொறுக்கி அப்படி செய்யக்கூடாது, அது தவறு. கேஷுவல் கொஞ்சம் மீறிடுச்சு, கொஞ்சம் குஷி ஆகி போயிடுச்சு. பொண்ணுங்களை பார்த்தாலே குஷி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க.
எனக்கு சேர்த்து பட்டாசு வெடிச்ச பண்ணி மாதிரி பதறான். பட்டாசு வெடிச்ச பண்ணி நகைச்சுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, இது பர்ஃபெக்ட் நகைச்சுவை. எஸ். இல்லைங்க, இன்னைக்கு ஒரு அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா ஒன்று இருக்கு. யாருக்கு? சலீம்க்கு. ஓகே, இதை வச்சு பேக் வச்சு இடிச்சுக்கிட்டே வராண்டா. சாம் இந்த பேக் மாத்துங்க. சாம் ப்ரோ, அந்த கண்ணாடி எப்போ கழட்டுங்க நீங்க? இன்னைக்கு ஃபுல்லா கண்ணாடி என்ன அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. அப்புறம் நின்ட்டீங்க. வயிறு ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஏன் சார், என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் ஏதோ வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் சாப்பிட்டேன். நம்ம செட்ட வேலையை நாங்கள் ஒரு பொம்பளையை பார்த்தா வந்து அப்படியே நின்றுவேன். ப்ரோ நல்லா இருந்தாங்க ப்ரோ. நம்மளுக்கு வேணாம், பெண்கள் வேணாம் நமக்கு. சலீம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் தடங்கள் வரும். ப்ரோ எவ்வளோ டார்கெட் சொல்லக்கூடாது. நம்ம சாமுங்க. சாம் ப்ரோ, ஏங்கடா இப்படி இருக்கீங்க? பாதுகாக்க ஒரு பெரிய மனுஷன்னா பாதுகாக்கணும். திருவிழாவில் நம்ம குழந்தை மாதிரி. நீங்கள் 2 பேர்த்தையும் கரெக்ட் நல்வழியை நான் கூப்பிட்டு வரேங்க. எந்த இதுலையும் மாட்டிக்காம கரெக்ட் நல்வழியில் நான் கூப்பிட்டு வரேன். ஏன்னா செருப்படி வாங்குறதே அவன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? வாங்க. டேய், ரேஷன் கடைக்கு போற மாதிரி இருக்குடா சாமு. சத்தியமா. ஆனா 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிக்கோங்க. ஸ்டைலா வரலாம்னு நினைச்சேன். இந்த வெயிட் தூக்க விட்டு கத்தில நெப்பி ஆக்கிட்டீங்களடா. அப்புறம் அந்த வாட்டர் கேன் இருக்கு. வாட்டர் அது பெட்ரோல் வாங்கிங்க. பெட்ரோலா? ஏதா பைக் இல்லாம பெட்ரோல். அதே 3 லிட்டருங்க. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது, சாப்பிட்டு பேசக்கூடாது. சலீம் ப்ரோ, நம்மகிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிட்டீங்க. இனிப்பு ஆலயம் பாரு, மிச்சமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து காலெலாம் ரொம்ப வலிச்சிருச்சு. அதனால் பசங்க ரெஸ்ட் எடுனாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்க. இது ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருக்குங்க உட்காந்துருக்கு. வெயில் அலைஞ்சு ரொம்ப கருத்துட்டா போல. கருப்பு தாண்டா நமக்கு அழகு. அந்த கருப்பு நிறத்தாலாக உங்களுக்கு வந்து ஒரு அவுல் மில்க் அப்படின்னு ஒரு இது இறங்கியிருக்கு. அது உங்களுக்கு வாங்கி தரேன் கடையில். சலீம் ப்ரோ ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்காப்புல, இன்ஸ்டாகிராமில் இருக்காப்புல, இப்போ கூவுது பக்கத்துலேயே இருக்காப்புல. இங்கே நாறுது பூவும் வேறு. இப்போ வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? உட்காந்து தான் ஆகணும், அதனால் உட்காந்துட்டோம். இப்போ வந்து அங்கே சிக்னலில் இருக்கோம். சிக்னல் போட்டாங்க. நிறைய நர்வஸாக இருக்குது. நர்வஸாக எல்லோரும் அங்கிட்டு காமிக்கிற பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக்கு இங்கே வர எவ்வளோ இன்பமாக போயிட்டுருக்காங்க சில பேர். நான் யாருன்னு சொல்ல விரும்பல, நீங்களாம் மென்ஷன் பண்ணிக்கணும். வாழ்க வளமுடன். நம்ம ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். கார்லேயும் ஜாலி. ஓகே, அதனால் பரவாயில்ல. சென்னை கூட சேர்ந்து 1000 காலி. சாம்பர் வந்து பாடிக்கிட்டு இருக்காப்புல ரோட பார்த்து. அடியா தாடி அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதுடா. பாடிக்கிட்டு அப்படி யார்ட்டாச்சும் வாங்க பாப்புல. சலீம் ப்ரோ, ஏன் சோகமாக இருக்கீங்க? எதாக இருந்தால் சொல்லுங்கள், கூச்சப்படாமல் சொல்லுங்கள். எதாக இருந்தால் சொல்லுங்கள். யார் ஏமலையா? அப்படி தாங்க இருக்கும் இந்த இடம். அப்படியே நம்ம வாழ்க்கை அப்படி தான். ஃபஸ்ட் நார்பதியம் அந்த கெட்டதெல்லாம் நீக்கி பழுதி நீக்கி தான் நம்ம வாழ்க்கையை சீர்திருக்கப்படும். சம்மந்தமெல்லாம் பேசுகிறேன், அந்த டாக்கோட வச்சுக்கோங்க. அப்படிங்கிட்ட வச்சுக்கிட்டு நார்துன்னு சொல்கிறீங்க. அது ஒரு எனக்கு சங்கடமாக இருக்குது. ரெடி ஆயிரும். இப்போ சொல்லியிருக்கேன், எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லி ரெடி பண்ணிடும். ஓகே ஓகேவா? அப்படி அப்படியே இது 360 டிகிரி பார்த்தீங்கன்னா 45 டைம் சுற்றுவேன். 45 டைம் சுற்றிட்டு அப்படியே கட் பண்ணிடுவேன். கேமரா கேட்பேன். கேமரா ரோடே பார்த்துக்கிறீங்க எப்படி இருக்குது? ரோட்டை பார்க்க நிறைய தெரியும். பார்த்தீங்கன்னா பில்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். பக்காவாக இருக்குங்களா? ஜாபுக்கு வேண்டி தான் போகிறோம்னு நினைப்பீங்க. அதனால இல்லை, இப்போ பேக் வச்சு இடிச்சிட்டு நான் காலை உடச்சிட்டு போகிறதுக்குள்ள ஒரு காலை டிராஃபிக்காக இருக்குது. நம்ம ஆஃபீஸ் தானே? ஆஃபீஸு இதாங்க. பட்டு வேலை மட்டும் நம்மளுக்கு இல்லைங்க. காலை இடிச்சிட்டு காலை உடச்சிருவோம் போடா. கட் பண்ணுறேன். ஃபோனை அடிச்சு போயிடுவாங்க போல. டிராஃபிக்கில் இருக்கும் நான் வைக்கிறேன். காய்ஸ் ஏதாவது பார்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பார்க் போகலான்னு பார்த்தோம். கூகுள் மேப்பில் பார்த்ததுக்கு ஏதோ க்ளோசஸ்ட் 10 AM போட்டுருந்துச்சு. நம்மளால 10 மணிக்கு தான்டா பார்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா, சரி 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டுட்டு அங்கே அப்பாலே காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கேயே உட்காந்துருந்தோம். பார்க் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு. நம்மளால அதை 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேரமாக உட்கார வச்சிட்டோம். இப்போ அடுத்த பார்க்கை நோக்கி போயிட்டே இருந்தோம்.
ஒரு 750 மீட்டர் இருந்ததுனால இங்கே மறுபடியும் டயர்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் நின்றுட்டோம். நாங்கள் ரெண்டு பேர் நின்னதாச்சு பரவாயில்ல. அங்கே பாருங்க உங்கள் சலீம் க்ரஷ் எப்படி ஆகிட்டாப்லன்னு. முடியல 650 மீட்டர்னு சொல்லிட்டு 600 மீட்டரில் சொன்னான். மறுபடியும் ஓப்பன் பண்ணால் 750 மீட்டர் ஆமாம். எங்களை பார்த்தா நீ இருந்துச்சு ப்ரோ பேசிட்டு சொல்ல பேசணும். ஓகே பேசிட்டு ப்ரோ, அதாவது உங்களுக்கு ப்ரோ ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த கண்ட்ரிக்கு ப்ரோ போகலாம்? எனக்கு யூஎஸ்ஏ போகணும் நம்மளால ஆசைப்படுறோம். ஏன் ப்ரோ யூஎஸ்ஏ? அங்கே டாம் க்ரூஸ் இருக்காப்புல, அப்புறம் டாம் இருக்காப்புல மொட்டை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஓ அவரை அதனால் நீங்கள் யூஎஸ்ஏ போகலான்ற பிளானுக்கு இருக்கீங்க ப்ரோ. பேசிட்டு பேசலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு பிடிச்ச கண்ட்ரி வந்துட்டு ஆஸ்திரேலியா. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது நம்ம காசில் ஜெட்டி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து நமக்கு மோட்டிவேஷனாக கொடுத்துருக்குறாருங்கிறதுனால நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறோம். ஓகேங்களா? ஆஸ்திரேலியா பேசி முடிச்சுட்டு நல்லா வந்துடணும். சரி பாவம், இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் நம்ம அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். டேரெக்டாக அவங்ககிட்ட போய் என்ன பேசுகிறான்னு கேட்டலாம். ப்ரோ வாங்க ப்ரோ பேசுவோம் ப்ரோ. ப்ரோ கேஷ் அங்கே போங்க ப்ரோ. வாங்க இங்கே வந்துடுவாங்க. கேஷ் ப்ரோ. ஓகே ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? இப்போ என்னன்னா ஓகே, இப்போ இவ்வளோ தான் நடந்து வந்துட்டோம். அங்கே நடந்து எவ்வளோ கம்மிட்டு 250 ரூபா. இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துருப்பா. அப்போ 3 கிலோமீட்டர்னா ஒரு 150 ரூபா வரும் நினைக்கிறேன். எவ்வளோ வரும் பாரு. எங்கன்னா இங்கேருந்து கீழ் பார்க்கறதுக்கு அங்கே பார்க்குறப்போ 250 ரூபா. ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துட்டோம்னா அப்போ கொஞ்சம் கம்மியாகும்ல. ஆமாம் பாருங்கள் 430 ரூபாய் நடந்துச்சு. கண்ணனே அங்கனே ஏறி இருக்கலாம். கொஞ்சம் 2 கிலோமீட்டர் இப்போ 400 ரூபா வந்துட்டு எப்படி போகிறது சொல்லுங்கள். காசு கட்ட கேட்காங்க. இங்கே காசு கொண்டு வந்தால் தண்ணி மேலே கரையாது. இது தின்னாது 100 ரூபா கிடைச்சுன்னா 100 ரூபா சொன்ன கூட நினச்சேன். காசு ஃபுல்லாக காலியாகுது. இல்லைடா, நான் இங்கே சரி நம்ம பக்கமாக நடந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு நினச்சேன். அப்போ பக்கமாக இருந்து அந்த சைடு போகிறது போல இந்த சைடு வந்துட்டோம். இதெல்லாம் ரோடு பார்த்தோன்னே இங்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம். என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அது கையை உடச்சிருக்கோம். மேலே கை வச்சா கையை கடிச்சிடுவேன். நான் பிடிச்சி தொங்கி சொல்கிறேன் அடிச்சிடுறான். தயவு செஞ்சு அந்த 2 ரூபா கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். புக் பண்ணு தயவு செஞ்சு. டென்ஷன் ஆகாது பார்க்காத. பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க. பிளாக் போயிட்டு அதனால் நான் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டேன். நான் போய் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இன்னும் தெரிஞ்சுவேன் எங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக. அதனால் தூங்க சொல்லிங்க. நல்லா தூங்குவேன். முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மாலை மட்டும் வாங்கணும். அப்புறம் எந்திரிச்சிங்களா? தூங்க ரெஸ்ட் எடுங்க. டக்குனு எந்திரிச்சிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் மேப் அங்கே போட்டு இங்கே போட்டு கடைசியில் சென்னை சிட்டிக்கு வெளியவே போட்டாங்க பசங்க. கடைசியில் ஆட்டோக்காரங்க நம்மளாம் நடு ரோட்லேயும் பாட்டு போயிட்டு அட்ரஸ் மாறி போயிடுச்சு. பணம் போயிடுச்சு.